வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய தலைப்பை பார்க்கலாம். முதலில் ஊழல் புகாரில் சிக்கிய டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி விவகாரம். நீதித்துறை ஊழல்கள் மக்களின் நம்பிக்கையை சிதைக்கிறது. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அரசு பதவிக்கோ அரசியலுக்கோ வரக்கூடாது. உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி BR கவாய் வலியுறுத்தல். இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் பிஜேபி திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் அரசியல் விமர்சகர் டாக்டர் பூபதி ஜான் அவர்கள். சார் வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு முருகையன் அவர்கள். சார் வணக்கம். வலதுசாரியிலிருந்து திரு சாய் சுதாகர் அவர்கள். சார் வணக்கம். செல்வம் சார், உங்களிடமிருந்து தான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி BR கவாய் அவர்கள் வெளியிட்ட கவலைதான் இன்றைய விவாதத்தின் தலைப்பாக மாறியிருக்கிறது. நீதித்துறை மீதான நம்பிக்கையை குலைப்பதாக, எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்துவதாக, நீதித்துறையில் இருக்கும் ஊழல்கள் கவலையை ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எந்த துறையில் ஊழல் நடந்தாலும் அதை விசாரிக்க வேண்டியது நீதித்துறை. அந்த நீதித்துறையிலேயே ஒரு ஊழல் நடக்கும் பொழுது மக்களுக்கு சட்டத்தின் மீது இருக்கும் நம்பிக்கையும் நீதித்துறையின் மீது இருக்கும் நம்பிக்கையும் குலைந்து விட்டால் அது நாட்டிற்கே அமைதிக்கே ஒரு அச்சமாக விளையும் என்று அவர் தன்னுடைய கவலையை தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள்? ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, அதே போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். சகோதரி கொஞ்சம் எக்கோ சொல்லிருக்கோமா? எதிரொலிக்குது. எட்டு திக்கும் செல்வம் சாரோட பேச்சு. அதாவது BR கவாய் அவர்கள் லண்டன் சுப்ரீம் கோர்ட்டோட ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ்ல மீட்டிங்ல பேசியிருக்காங்க. என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட ஒரு வழக்கறிஞராகவும் பொதுஜனங்கள்ல ஒருத்தராகவே, அதாவது பொதுமக்களில் ஒருவராகவும் நான் பார்த்தேன்னு சொன்னா இது 200% சரி. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது மங்கை சூதகமானால் கங்கையில் கழுவலாம், அதாவது கங்கையே சூதகமாக கூடாது சொல்லுவாங்க. அதை அப்படி கூட இப்படி கூட மாற்றி சொல்லுங்க. அதாவது கடல் கலங்கமாயிடக்கூடாது சொல்லுவாங்க. நீங்க தங்க பகுதியில கூட பாத்தீங்கன்னா, அதாவது சிவாஜி கணேசன் சொல்லுவாங்கல்ல, நீங்க கலங்கிடக்கூடாது, நீங்களே கலங்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி. அதே போல தனி மனிதர்களுடைய, சாதாரண மக்களுடைய கடைசி நம்பிக்கை ஒரு நீதிமன்றம். நிச்சயமாக. ஆமா, அந்த நீதிமன்றம் சரியாத்தான் இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவதுமா, நீதித்துறைக்கு அரசு, அது மத்திய அரசாக இருக்கட்டும், அந்த மாநில அரசாக இருக்கட்டும், நீதித்துறைக்கு இன்னும் கொஞ்சம் அதிக நிதி ஒதுக்கி நீதித்துறையினுடைய சுதந்திரத்தை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தணுங்கிறது என்னுடைய கருத்து. ஆமா. இன்னொன்னு, நீதித்துறையினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க, அடிப்படை கட்டமைப்பு, அதை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தணும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த யஸ்வந்த் சர்மா என்கிற உயர்நீதிமன்ற, டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி இருக்காரு பாருங்க, அவங்க வீட்டுல இவ்வளவு பணம் அத தீப்பத்தி எரிந்ததுனால வெளியே தெரிஞ்சது. அவ்வளவு பணம் கைப்பற்றப்பட்ட உடனேயே அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட உடனே, நீங்க பிரைஃபுங்கிறது 2000 ரூபாய் வாங்குற கிராம உதவியாளர், அதாவது தலையாரின்னு சொல்லக்கூடிய கிராம உதவியாளருக்கு என்ன சட்டமோ அதுதான். அதாவது எல்லோருக்குமே நோ ஒன் இஸ் எபோ லாங்கிறது யாருக்குன்னா அதாவது இந்தியாவுடைய முதல் குடிமகளாக இருக்கிற ஜனாதிபதியில இருந்து கடைக்கோடி பொதுஜனத்து வரைக்கும், பொதுமக்கள் ஒருவர் வரைக்கும் எல்லோரும் சமம் என்பதுதான் நம்முடைய இந்திய நீதி பரிபாலனத்தினுடைய தாற்பயம். அப்போ நாம ஒரு சாதாரண குடிமகனுக்கு கிடைக்காத நீதி அல்லது மறுக்கப்படுகிற வாய்ப்பு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு மட்டும் அல்லது உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு கொடுக்கறதுல நியாயம் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவதுமா, அந்த நீதிபதி டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதிய இப்ப இம்பீச்மெண்ட் கொண்டு நீக்க வேண்டிய ஒரு சங்கடமான நிலைமை இருக்கு. அதே தப்பு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த பவர் இருக்கணும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க பாருங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸுக்கு இந்த பவரை கொடுத்திருக்கணும். சுப்ரீம் கோர்ட் ஒரு கமிட்டி போடுறாங்க, அந்த கமிட்டி என்கொயரி பண்றாங்க, அந்த என்கொயரி ரிப்போர்ட் வருது, ரிப்போர்ட் அவருக்கு அகைன்ஸ்டா இருக்கு,
நீங்க உடனே அவரை சஸ்பெண்ட் பண்ணி இருக்கணும்ல. அவரை சஸ்பெண்ட் பண்ணி இருக்கணும், அவரை என்கொயரி ப்ராசஸ் பண்ணி இருக்கணும். அவருக்கு வந்து நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறை அல்லது வருமான வரித்துறை எல்லாமே எல்லோருக்கும் பொதுவானதான அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து யார் மேல வேணாலும் விசாரணை நடத்தலாம் என்கிற நிலை இருக்கணும். அது நம்மகிட்ட வந்து இப்ப கவர்னர் மேல இதை விசாரிக்க முடியாது, ஜனாதிபதி மேல விசாரிக்க முடியாதுதான் இருக்கு பாருங்க. இது எல்லாம் காலப்போக்கில் மாற்ற வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, உயர் நீதிமன்ற நீதிபதி ஒரு கடவுள் கிடையாது. அவர் சாதாரண வழக்கறிஞராக என்ரோல் பண்ணி அதுக்கு பிறகு அவர் பிராக்டிஸ் பண்ணி அதுக்கு பிறகு வாய்ப்புகளை பொறுத்து அவருங்க வந்து அந்த எலிவேட் ஆகிறாங்க. அதனால யாரா இருந்தாலும் லஞ்சத்துக்கு வந்து லஞ்சத்தை நியாயப்படுத்தவே கூடாது. இன்னும் கூட நான் வந்து வெத்த பணிவோட நம்முடைய கற்றறிந்த பெருமக்கள் எல்லாம் விவாதத்துல கலந்துக்கிற இருக்காங்க. நாம எதையும் இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, யாரா இருந்தாலும் அது அரச மந்திரியா இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும், ஏன் பிரதமராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் லஞ்ச புகாரில் சிக்கினார் இந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள டைம் ஃப்ரேம் பண்ணி ஒரு 6 மாத காலம் 1 வருட காலத்திற்குள் அந்த லஞ்ச வழக்கை விசாரித்து தீர்ப்பு சொல்லணும் என்கிற அளவுக்கு சட்டத்துல நம்முடைய சட்டத்துல திருத்தம் கொண்டு வரணும். அரசியல் சட்டத்துல திருத்தம் கொண்டு வரணும். அதுக்கு பிறகு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல திருத்தம் கொண்டு வரணும். ஐபிசில திருத்தம் கொண்டு வரணும். எல்லாவற்றிலுமே லஞ்ச ஒழிப்புத்துறை, அதே போல வருமான வரித்துறை, இவங்க எல்லாரையும் வந்து இன்னும் கொஞ்சம் வேகமா அவங்க செயல்பட்டு அவர் எவரா இருந்தாலும் சரி, நான் என்ன சொல்றேன், இப்போ இன்னைக்கு அவரை நீக்கி இருக்கோம், அவர் மேல வந்து சார்ஜஸ் வந்து பிரேம் பண்ணிருக்காங்க. அவரு அதுக்கு பிறகு வந்து நான் அவர்கள் எல்லாம் யாரு இவரு மாட்டிக்கிட்டதை விட்டுட்டு எல்லோரும் யோசியமான அவர் கேட்காரு பாருங்க, இதை அனுமதிக்கவே கூடாது. ஏன்னா அடுத்த மாசம் 21ஆம் தேதி பார்லிமெண்ட் செஷன் கூடுது, மான்சூன் செஷன் கூடுது. அந்த மான்சூன் செஷன் கமெண்ட்ஸ் ஆகுது பாருங்க. அதுக்கு பிறகு ஒரு பில் வந்து கொண்டு வந்து அவர் மேல இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து அவரை நீக்கணுங்கிற முறையே தவறுன்னு சொல்றேன். ஏன்னு கேட்டா, லஞ்சம் வந்து எங்கே இருந்தாலும் புற்றுநோய். இந்த புற்றுநோய் வந்து அடுத்த தலைமுறையை கொண்டுரும். நீங்க இந்த நீதிபதிகள் மேலேயே இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இருந்து அதை நாம வந்து விசாரிப்பதற்கு, அதாவது இன்னும் உங்களுக்கு ஜஸ்டிஸ் அப்படிப்போம். அதாவது தாமதிக்கப்பட்ட நீதி, மறுக்கப்பட்ட நீதிங்கிறது தான் நீதி பரிபாலனத்தில் உள்ள முக்கியமான அந்த வாசகம், அதாவது ஒரு தத்துவம். அப்போ நீங்க நீதிபதிக்கு மட்டும் என்ன பிரச்சனை வருது? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நான் அரசியலாக்க இருக்கல. ஒரு ஜட்ஜி வந்து ஒரு ஹியரிங் வருது, அந்த ஒரு பெட்டிஷன் ஹியரிங் வரும்போதே நான் அவர்களுடைய அண்ணன் மகன், நான் இவர் இந்த பெட்டிஷனருடைய அக்கால் மகன், அல்லது அந்த வழக்காடியுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் வந்து அரசியல்ல உயர்ந்த பதவியில் இருக்காரு, அவருடைய அண்ணன் மகன், இப்படி எல்லாம் சொல்லி நீங்க நீதிபதி முதல்ல நீங்க என்ன செய்யணும்? பெட்டிஷனை என் பெஞ்சுக்கு வரக்கூடாது, நீங்க அடுத்த பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ண வேண்டியதானே. ஒரு ஸ்டே இன்ட்ரி ஆர்டர் கொடுத்துட்டு அடுத்தாப்புல மெயின் பெட்டிஷன் ஹியரிங் நெக்ஸ்ட் ஹியரிங் வரும்போது அவர் மாறி போயிடுறது. இதெல்லாம் நல்ல பழக்கம், நல்ல முறை கிடையாது. ஆக நீதி பரிபாலனத்துல நிறைய குளறுபடிகள் இருக்கிறது. அது சரி செய்ய வேண்டிய நேரம். ஏன்னா நாங்க பேசும்போது விழாடு அப்படிங்கிறோம், என்னுடைய கடவுளே அப்படின்னு சொல்றோம், என்னுடைய நீதி தேவனேன்னு சொல்றோம், ஒரு ஆணர் அப்படின்னு சொல்றோம் நாம. அப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? அதாவது கடவுளுக்கு சமமாக உங்களை வைத்து மக்கள் உங்களை பார்க்கிறார்களே, அந்த மக்கள் வந்து நீங்க இவ்வளவு பெரிய தப்ப பண்றீங்கன்னு சொன்னா, அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதப்பார்ப்பதை போல நல்ல நீதிபதிகள் இருக்கிறார்கள். நான் எல்லா நீதிபதியும் குறைச்சு சொல்லல, ஒரு சோறு அப்படின்னா கூட மத்த சோறு எல்லாம் நல்லா இருக்கும்ன்றீங்க. ஆமா இல்லம்மா, மற்ற நீதிபதிகள் வந்து அவங்க நேர்மையாக இருக்கிற நீதி அரசர்கள் மேலேயும் நாம வந்து எல்லோருமே களங்கம் கற்பிக்க வேண்டிய ஒரு நிலை வந்துருது பாருங்க. நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியம் ஆகட்டும், நீதியரசர் இன்னும் மரியாதைக்குரிய ஆனந்த் வெங்கடேஸ்வர் ஆகட்டும், இன்னும் நிறைய ஜட்ஜஸ் வந்து ஹைகோர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசி அளவு கூட அவங்க யாருமே வந்து என்ன செய்ய முடியாது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, அரசாங்கமும் பண்ண முடியாது, வழக்கறிஞர்களும் பண்ண முடியாது. அது ஒண்ணு. ரெண்டாவது ஒரே செய்தியோட முடிச்சிடுறேன். இந்த சீனியர் கவுன்சில் வராங்க பாருங்க. சீனியர் கவுன்சில் வந்த உடனே அவங்களுக்காக அவங்க வந்து எந்த கேஸ்ல வேணாலும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், அந்த எந்த கேஸுக்கு வேணாலும் அவங்களுக்கு வந்து டைம் கிடையாது, ரெப்ரசன்ட் பண்ணலாம், மெமோ போட வேண்டியதில்லை. இந்த முறையெல்லாம் மாறணும்.
ஏன்னு கேட்டா வழக்கு லிஸ்ட் ஆயிடுச்சா, லிஸ்ட் படி எடுங்க. ம். ஒரு சீனியர் கவுன்சில் வந்து உட்கார்ந்துட்டாருன்னு சொன்ன உடனே 20வது ஐட்டத்தை எடுத்து 4வது ஐட்டம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல இருக்கிற 4வது ஐட்டம் விசாரிக்காங்க. சீனியர் கவுன்சில் வந்து உட்கார்ந்த உடனே 20வது ஐட்டமா இருக்கிற அவர் வந்து ரெப்ரசென்ட் பண்ண வந்திருக்கிற இடத்த, அந்த கேஸ உடனே முதல்ல எடுத்து விசாரிக்கிறது. இதெல்லாம் வந்து நிச்சயமா இன்னும் சொல்ல போனதா நீதிமன்ற மரபுகள் மீறப்படுகிறது. நீதி தவறுவதற்கு இதெல்லாம் வழிகோடுது. சரிங்க சார். அதனால தயவு செய்து, அதனால இந்த விவாதத்தின் மூலமாக நீதியரசர் பெருமக்களுக்கு நான் கேட்கறது எல்லாம் இன்னும் கூட ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. நீதிபதிகள் எல்லாம் அவங்க வந்து ஜட்ஜஸா இருக்கும் போது ஆர்டர் போட மாட்டாங்க. அவங்க ரிட்டையர் ஆகி வந்த பிறகு பாத்தீங்கன்னா சமூக தளத்தில் பாத்தீங்கன்னா பொதிச்சு எழுந்து ஏதோ சமூக ஆர்வலர்களை விட இந்த சமூக அவலங்களுக்காக கொதித்தெழுகிற நீதியரசர்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப வேதனையாகவும் வேடிக்கையாகவும் இருக்கு. இது நிச்சயமா மாற்றத்துக்கான தொடக்கமா இது இருக்கணுங்கிறது என்னுடைய முதல்ச்சிக்கு வேண்டுகோள். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். பூபதி ஜான் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது என்னன்னா, ஊழல் அப்படின்றது தான் நம்மளோட தலைப்பாக இருக்கிறது. ஆனால் ஊழலுக்கு முன்னதாக அந்த நீதிமன்றத்தில் கடைபிடிக்க வேண்டிய அந்த மரபுகளை எல்லாம் நீதிபதிகள் மீறுகிறார்கள். அப்ப என்ன கிரைட்டீரியா பேஸ் பண்ணி அவங்க இந்த மாதிரிலாம் ஒரு மரபா மீறி விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் இவங்களுக்காக ஒன்று அவங்களுக்காக ஒன்று அப்படி செஞ்சு அதனோட நீட்சி தான் இப்போ ஊழல் பணம் அப்படின்னு வந்து நிற்குது. ஸோ இந்த கட்டமைப்பே மாற்றினால்தான் இந்த தலைப்புக்கு ஒரு பொருள் இருக்கும் இன்றைய விவாதத்திற்கு அப்படின்னு முடிச்சிருக்காங்க. செல்வம் சார், உங்களுடைய கருத்துக்கள் என்ன? முதல்ல இப்போ இந்த விவாதம் தொடங்குவதற்கு அம்பேத்கரனுடைய வரிகளை வைத்து தான் தொடங்கணும். அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, இந்த சமுதாயத்திற்கு இந்த ஜனநாயகத்துக்கு சட்டங்களை ஏற்றுவிட்டோம். சரி, சட்டங்கள் ஏற்றுவது வந்து மிகப்பெரிய ஜனநாயக நாடுக்கு அருமையான ஒரு கவர்னன்ட். இதெல்லாம் இது ஒரு உடன்படிக்கை, மக்களுக்கும் அரசுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை. எப்படி நடத்தி செல்ல வேண்டும் மக்களை என்பது அரசு தெரிந்து கொள்வதும், அரசை எப்படி புரிந்து கொள்ள வேண்டியது மக்கள் தெரிந்து கொள்வதும், இந்த சமூகத்தை எப்படி புரிந்து கொள்வது, சமூகத்தை எப்படி இருக்கக்கூடிய குறைபாடுகளை எல்லாம் நீக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு உடன்படிக்கையினுடைய திட்டம் அது. இது ஒண்ணு. இது எப்படி நல்ல செயல்படுத்த முடியும் அப்படின்னா, இந்த உடன்படிக்கை இந்த சட்டமானது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். அது எப்படின்னா, அது நீதி அந்த சட்டத்தை வைத்து நீதி வழங்கக்கூடிய நீதிபதியினுடைய கையில் இருக்கிறது. அப்படிதான் சொல்றார். அதாவது ஒரு நீதிபதி ஒரு மோசமான நீதிபதியாக இருந்தால் நீதியின் கைகளில் இருக்கிறதா, நீதிபதிகளின் கைகளில் இருக்கிறது. ஒரு மோசமான நீதிபதி இருக்கிறார் என்று சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அவருடைய சட்டம் என்ன நல்ல சட்டமாக இருந்தாலும் அந்த சட்டத்தினால் எந்த விதமான பலனும் இல்லை. உங்க வார்த்தையிலே முடிஞ்சிச்சு. மோசமான நீதிபதிகள் எல்லாருமே நன்றாகத்தான் இருக்க வேண்டும், நீதி வழுவாமல் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை தான் சமூகத்திற்கு. ஆனா அந்த மோசமான அப்படின்ற ஒரு அட்ஜெக்டிவ் போடும்போதே சமுதாயத்திற்கு நீதித்துறை மீது ஒரு கவலை வந்து விடும். அதுதான் சொல்ல வருங்க. இதுதான் கவாய் எழுப்புறார். கவாய் உச்சநீதிமன்ற நீதிபதி எழுப்பக்கூடிய 2 முக்கிய காரணங்களில் ஒன்று, இந்த நீதித்துறை நம்பகத்தன்மையாக இருக்க வேண்டும். இன்னொன்னு சொல்ல வர்றார், ரொம்ப அற்புதம். இந்த நீதித்துறை என்பது ஒரு மிகப்பெரிய அதிகாரம் படைத்த நீதித்துறை. சட்டமன்றத்தையும் நாடாளுமன்றத்தையும் அதை நடத்தக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய, எப்படி நடக்கிறதா இல்லையா என்பதை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீதித்துறை. ஆனால் அந்த நீதித்துறை எப்படி இருக்கணும்னா, உண்மையின் நம்பகத்தன்மையினுடைய ஒரு அமைப்பு ஒன்று இருக்குமேயானால் அது நீதித்துறையாகத்தான் செயல்பட வேண்டும் என்று கவாய் சொல்கிறார். இது எவ்வளவு ஒரு, அதாவது எங்கேயாவது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஒரு அட்டாமிக் டிபார்ட்மெண்ட், இல்லைன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். ஏப்பா அந்த ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏதாவது கேட்கறோம்னு வச்சுங்க, இந்த டிபார்ட்மெண்ட்ல ஸ்போர்ட்ஸ் பத்தி எதுல நல்லா தெரிஞ்சுக்கலாம், எதுல அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கேளுங்கப்பா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் பாருங்க, ஸ்போர்ட்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட். அப்போ ஒரு உண்மைத்தன்மை, நம்பகத்தன்மை, ஒரு எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பான தன்மை அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் எங்கப்பா இருக்குன்னா அது பார் நீதித்துறை போய் பார், அங்கதான் அந்த 3 அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லுவதை போல இருக்க வேண்டுமா நீதித்துறை. இது எவ்வளவு ஒரு பாதுகாப்பு கனவா இருக்கலாம், அது உண்மையும் கூட. ஏன்னா எளியவனுக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், இதுதான் உச்சகட்டமா இருக்குது. ஒரு எளியவனுக்கு அதிகாரம் இருக்க வேண்டும், கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம் இருக்க வேண்டும். இது எப்படி இருக்கும், அவனுக்கு பாதுகாக்க நம்பிக்கை தரும் அப்படின்னா, அவன் 3 டிபார்ட்மெண்ட்டை நாடலாம். ஒன்னு சட்டமன்றத்தை நாடலாம், இரண்டாவது
நிர்வாகத்துறை எக்ஸிகியூட்டிவ் பாடி அங்க போய் நாடலாம், மூன்றாவது நீதித்துறை நாடலாம், நான்காவது ஊடகத்துறை. இந்த 4 பில்லர்கள் தான் இந்த நாட்டை பாதுகாக்கிறது. அப்போ ஒவ்வொரு இதிலும் சட்டமன்றத்திலும் சரி, ரெண்டாவது இது இருக்கக்கூடிய நிர்வாகத்துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதனை அவனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் அவன் அதிகார பலம் உள்ளவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது அவன் ஒரு பெரிய பணபலம் உள்ளவனாக இருக்க வேண்டும். ஒன்று அதிகாரம், இரண்டாவது பணபலம், இதையும் மீறி சாதி பலம் இந்த நாட்டுக்கு தேவைப்படுகிறது. இந்த மூன்றும் இருந்தால்தான் ஒரு நீதியே கிடைக்கும் என்ற ஒரு உணர்வு இருக்கிறது. எங்க சட்டமன்றத்திலையும் சரி, இரண்டாவது நிர்வாகத்துறை எக்ஸிகியூட்டிவ் பாடியிலையும் தெரியும். ஆனா அவனுக்கு கடைசி ஒரு நம்பிக்கை என்னவென்றால், இங்கே எல்லாம் என்னால் முடியாது, எனக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு பணபலம் இல்லை, நான் சாதியிலே உயர்ந்தவனும் கிடையாது, எனக்கு எங்கே இருக்கிறது நீதி என்று அவன் நினைக்கும் பொழுது, கடைசியாக அவன் திரும்பி பார்க்கும் பொழுது நீதிமன்றம் தான். அந்த நீதிமன்றம் தான் அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது, வெளிச்சம் கொடுக்கிறது. அப்ப அந்த நீதிமன்றத்திலே அவன் நம்பிக்கை இழக்கும் என்றால் எதை காட்டுகிறது என்றால், இந்த டெமோக்ரஸியினுடைய ஃபேப்ரிக் உடையுதுன்னு அர்த்தம். இந்த ஃபேப்ரிக் ஆஃப் த டெமோக்ரஸி, இதை கட்டி காக்க வேண்டும், இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அதனுடைய எங்க இருக்கிறது என்றால் நீதித்துறையிடம் தான் இருக்குது. தான் ஃபைனல் கோல். ஃபைனல் எப்படி ஒரு மனிதனுக்கு எல்லா பிரச்சனையும் வந்துடும், கஷ்டங்கள் வரும், பிரச்சனை வரும், துன்பம் வரும், கடைசியா எங்க போவான்? கடவுள்கிட்ட போயிடுவான். அதான் மை லார்ட், மை லார்ட், கடவுள்கிட்ட போயிடுவான். இல்ல நான் சொன்னது நீதிபதிகள். இருக்கு இதுல ஒரு விஷயம், இது ஸ்பிரிச்சுவலா சொல்ல வர ஒரு தனிமனித ஒரு கடவுள்கிட்ட போயிடுவாங்க. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது அடுத்த கணம். ஆனா அவன் செல்லவிடம் கடவுள் ஒரு அன்ரியலிஸ்டிக் போறான். அது ஒரு அன்ரியலிஸ்டிக். கடவுள் இருக்கிறார் இல்லை என்பது தனி, அது ஒரு அன்ரியலிஸ்டிக். சமூகத்திலே ரியலிஸ்டிக் ஒன்று இருக்கு. அவனுக்கு எனக்கு ஏதாவது எனக்கு நீதி கிடைக்க வேண்டும், எனக்கு தயவு கிடைக்க வேண்டும், எனக்கு ஒரு விமோசனம் கிடைக்க வேண்டும், அவன் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால், எப்படி மக்கள் சாதாரண அன்ரியலிஸ்டிக் கடவுளிடம் சொல்லுகிறானோ ரியலிஸ்டிக்காக எங்கு போகிறான்? நீதிமன்றத்துக்கு ஓடுகிறான். அப்ப அந்த நீதிமன்றம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற கேள்வி வினாதான் கவாய் கொடுக்கிறார். இப்ப சொல்லுங்க சார், சொல்லுங்க. அதாவது ஓகே, அப்ஜெக்ஷன் கிராண்டட். சொல்லுங்க சார். இல்ல சார் ரியலிஸ்டிக் சொன்னாங்க பாத்தீங்களா, அதுல டாக்டரும் உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஐயா இந்த உயிரை காப்பாத்துங்க ஐயா, ஐயா நீங்க நினைச்சாதான் காப்பாற்ற முடியா அப்படின்னு சொல்லி இந்த ஏழை நோயாளி போய் அரசு மருத்துவர்கள்ட்ட போய் கையேந்தி நிச்சா பாருங்க. அந்த டாக்டருக்கும், அதாவது நீதிபதிகளை போல டாக்டர்களும் தெய்வமா தான் மக்கள் பார்க்காங்க டாக்டர்களையும். இப்ப இந்த நீதித்துறை என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன ரியலிஸ்டிக்கா என்ன நடந்திருக்குன்னா, நீங்க பாத்தீங்கன்னா இந்த நீதித்துறை உச்ச நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான பெஞ்ச் அமைக்கும் போது ஒரு ஆர்பிட்டரியாக, அதாவது ஒவ்வொருவருக்கு சாதகமாக பெஞ்ச் அமைக்கிறீங்க, மூத்த நீதிபதிகளை நீங்கள் கணக்கில் எடுத்துவது கொள்ளு என்று சொல்லி 4 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், செல்மேஸ்வர், ஜோசப், ரஞ்சன் கோகாய், அதுக்கடுத்து இன்னொரு நீதிபதி, 4 நீதிபதிகள் ரிவோல்ட் ஆகிறாங்க. செல்மேஸ்வரனுடைய உச்ச நீதிமன்றத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய வீட்டிலே பத்திரிகையாளரை சந்திக்கிறார்கள், அவர்களுடைய வேதனையை சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தைகள் தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, the democracy at stake, இந்த ஜனநாயகம் என்பது இப்பொழுது மிக தடுமாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார்கள். எதை சொல்லுகிறார்கள் என்றால், நீதித்துறையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு ஆர்பிட்டரியா நடக்குது, அது ஒரு மேலோட்டமாக சொல்லப்படுகிறது. அதற்கு உள்ள போய் பார்த்தோம்னா அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் இப்ப வந்துகிட்டு இருக்குது. ஒன்னு யஸ்வந்த் சர்மாவுடைய வழக்கு. அது யஸ்வந்த் சர்மாவுடைய வழக்கில் அது சம்பந்தப்பட்ட ஒரு குழு அமைத்து அதனுடைய தீர்வுகள் கொண்டு வந்து அவருடைய நீதிபதி, முன்னாள் மேலாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி அவரை பதவி விலக சொல்றாரு. நீங்க ஸ்டெப் டவுன் பண்ணிருங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி அறிக்கையை உங்களுக்கு தவறுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனா அவர் ஸ்டெப் டவுன் பண்ணல. அப்புறம் தான் பரிந்துரை பண்றாங்க, அரசுக்கு பரிந்துரை பண்ற நாடாளுமன்றம், இப்பொழுது மக்களவை, மாநிலங்களை அது ஓட்டு போட்டு அவர்களை 2/3 மெஜாரிட்டியில் அவர் பதவி நீக்கம் பண்ண போறாங்க. அது ஒரு இது எதை காட்டுகிறது என்றால், கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பாக செல்மேஸ்வரனுடைய தலைமையில் நடந்த உச்சநீதிமன்றனுடைய அந்த இதில் நடந்த அதனுடைய பிரச்சனைகளுடைய வழிகள், அதே மாதிரி
இப்ப ரஞ்சன் கோகாய் வந்து மேனாள் நீதிபதியா உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்தாரு. மிகப்பெரிய பாபர் மசூதி வழக்குக்கு தீர்ப்பு கொடுத்துட்டு வெளியே வர்றாரு. தீர்ப்பு என்பது சாட்சிகளின் அடிப்படையிலே, எவிடன்ஸ் அடிப்படையில் இல்லாமல் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. வழக்குகளிலே வழக்குகளுடைய அந்த சரித்திரத்திலே நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கப்பட்ட. ஆனால் எந்த ஒரு நீதிமன்றமும் நீதி பரிபாலனமும் எதன் அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்றால் சாட்சிகளின் அடிப்படையில். இது என்னது? வழக்கத்திற்கு மாறாக ஒரு தீர்ப்பு. அப்ப என்னது? சோ நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு வருவதனால் இந்த பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய நம்பிக்கைக்காக தீர்ப்பு விடுபடுகிறது. சிறுபான்மை சமூகம் அதை ஏற்றுக்கொண்டது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா பாருங்க, அவர் தீர்ப்பு முடிந்து வந்த பிறகு அரசு அவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்து அலங்கரிக்கப்படுகிறது. என்னுடைய முதல் கேள்வி, அப்படி ஒரு அரசு அவருக்கு ராஜ்யசபா எம்பி நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்றால் மக்களுக்கு கேள்வி வருமா வராதா? அந்த கேள்விக்கான சந்தேகம் வருமா வராதா? இரண்டாவது, ஏன் ஒருவருக்கு மட்டும் ராஜ்யசபா எம்பி கொடுக்கிறீர்கள்? எல்லாத்துக்கும் கொடுங்க. இதில் என்ன தவறு இருக்கிறது? உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஒரு கணக்கு போட்டுக்குங்க. இந்தந்த கேரக்டருக்காக, இந்தந்த காரணங்களுக்காக நாங்கள் வந்து என்ன பண்றோம், உச்ச நீதிமன்றத்துக்கு எம்பி போஸ்ட் கொடுக்கிறோம். அப்ப எல்லாத்துக்கும் கொடுங்க. நல்லா இருக்கிற எவ்வளவு பெரிய பெரிய வழக்குகளை வாதாடி நல்ல தீர்ப்புகள் கொடுத்த எல்லா எம்பிக்கு எல்லா வழக்குகள்லாம் ஒரு முடிவுக்காது வந்துரும், தீர்ப்புகள் வழங்கப்பட்டு விடும். அரசியல் இல்லைங்க ஐயா, இது அரசியல் இல்ல. இல்லைங்க, இருங்க சொல்றேன் கேளுங்க. இதுங்க பேசுறதா அரசியல் இல்ல. இல்ல, இது கவாய் சொல்ல. இருங்க செல்வம் சார், ஐயா செல்வம் சார் இருங்க சார். சார் நீங்க இருங்க சார், ஒரு நிமிஷம். செல்வம் சார் ஒரு நிமிஷம் இருங்க. அரசு இருங்க, உச்சநீதி இருங்க சார். அரசியல் இல்ல சார், இதுதான் சார் முக்கியம் சார். இது அரசியல் இல்ல சார், இது ரொம்ப முக்கியம் சார். இருங்க, ஆமா நடந்தது சொல்றீங்க. அப்போ நான் இதை அரசியலாக்குகிறேன் என்று சொன்னால் இப்பொழுது உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்கக்கூடிய கவாய் அவர்களுடைய பேச்சும் அரசியலாக்குன்னு நீங்க சொல்லணும். இது இருங்க, ஒரு நிமிஷம் முடிச்சிருங்கம்மா, ஒரு நிமிஷம் இருங்க. நான் எதற்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரணத்துக்காக சொல்றேன். கவாய் அவர்கள் உச்ச நீதிமன்ற இப்ப இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய நீதிபதி என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நான் எந்த ஒரு பதவியையும் நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து ஒரு சத்தியப்பிரமாணமா எடுத்துக்கிறாங்க. அதற்கான பொருள் என்ன? அதற்கான என்ன பொருளுக்காக அந்த கருத்தை சொல்லுகிறார்? ஏற்கனவே இது போன்று இருந்தால் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். அதுதான் சொல்ல மக்களோட நம்பிக்கை, அவருடைய கருத்து மக்களுடைய நம்பிக்கை இழப்பதற்கு இது துணையாகி விடும் என்கிற பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாங்க, இருக்குதுங்க மேடம். அதுதான் சொல்ல வர்றாரு. அதுதான் அவருடைய கவலையும் கூட. பஞ்சசீல கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட இப்ப இருக்கக்கூடிய ஒரு புத்த மத கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட உள்வாங்கிய ஒரு மிகச்சிறந்த நீதிபதி அவர் கவாய். அவர் இந்த அரசியல் சட்டத்தை உள்வாங்கியவர் அவர். அப்ப அவர் என்ன சொல்றார்? அந்த நாட்டு மக்களுடைய நன்மைக்காகவும் அந்த சமுதாயத்தினுடைய நன்மைக்காகவும் அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஏன் அந்த கருத்து வந்தது என்றால், கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் அவரை பாதித்திருக்கிறது. அப்படிதான் முக்கியம். நம்ம கேட்கலாம். சாய் சுதாகர் சார், இந்த நிறைவாகனா இப்ப பேசினதுல அவர் நிறைவாக சொன்ன அந்த கருத்துக்கள் அதுதான். எதனால நாங்க வந்து பின்னாடி அரசியல் பதவிகளுக்கோ இல்ல வேற எதுவும் பொறுப்புகளுக்கோ நாங்கள் வரமாட்டோம் என்றால், எதனாலேயோ நாங்க இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டு இருக்கிறோம் என்ற கவலையோ கேள்வியோ சந்தேகமோ நீதித்துறையை நாட ஓடி வரும் மக்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக உங்களுடைய கருத்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இதில் வந்து நமது தலைமை நீதிபதி திரு கவாய் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, நீதிபதிகள் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மக்களுக்கு கடைசி ஒரு விஷயமே, கடைசியாக நாடக்கூடிய விஷயமே எல்லாத்தையும் கைவிட்ட பிறகு அங்கே நீதிமன்றத்துக்கு தான் போகிறாங்க. ஸோ அதனால் நீதிபதிகள் நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, நீதிபதிகள் தங்கள் ஓய்வு காலம் வந்த உடனே அரசு பொறுப்பை ஏற்கக்கூடாது, அது வந்து டெஃபினட்டாக டவுட் கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். சகோதரர் வந்து ஒரு அரசியலே பேசினார். ஏன்னா ரஞ்சன் கோகாய் அவர்களை இம்மிடியட்டாக ராஜ்யசபா மெம்பர் பண்ணாங்கன்னு. இதை ஆரம்பித்து வைத்தவர்கள் யார் என்றால், ஜெகநாத் மிஸ்ராவை 1998 ராஜ்யசபா மெம்பர் ஆக்குனாங்க. அதுதான் முன்னோடி. ஸோ அதை பற்றி பேசாமல் திரு ரஞ்சன் கோகாயை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. ஏன்னா
ஒரு 50 வருஷம் ஆயிடுச்சுன்னா மக்களும் மறந்துடுறாங்க, நிறைய அரசியல்வாதிகளும் மறந்துடுறாங்க. ஏன்னா அது என்னன்னா பாபர் மசூதி தீர்ப்பு வந்தது, அதனுடைய ஜட்ஜ் தான், அதனால நான் பாபர் மசூதி தீர்ப்புக்கும் வரேன்னா அதுலயும் சில அரசியலை தொட்டிங்க. அதாவது இது வந்து நம்பிக்கையின் பேரில் கொடுத்த தீர்ப்பு அப்படின்னு. இது வந்து நம்பிக்கையின் பேர்ல ஏன் கொடுத்தாங்கன்னா, அது இப்போ இருக்கிற நிலுவையில் இருக்கிற கேஸ் மாதிரி 25 வருஷம் 30 வருஷமா இருந்த கேஸ் கிடையாது. இது வந்து 500 ஆண்டுகளுக்கு மேல அங்க சர்ச்சையில் இருந்த ஒரு கேஸ். அதுல வந்து பெரும்பான்மைக்காக கொடுக்கல, அது ஒரு நம்பிக்கை. அதுல வந்து சில ஒரு ஏன் அதை நம்பிக்கை அப்படின்னு சொன்னாருன்னா கூட அதுல முக்கியமான சாட்சி ஒரு முஸ்லிம். அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு முஸ்லிம் தான் முக்கியமான சாட்சி. அவர் கொடுத்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல அவர் இருந்து கொடுத்த ஒரு சாட்சியின் பேர்ல தான் அந்த பாபர் மசூதி தீர்ப்பே வழங்கப்பட்டது. அதனால கூட அந்த நீதிபதி சொல்லி இருக்கலாம் இது நம்பிக்கையின் பேரில் கொடுத்தது அப்படின்னு. ஏன்னா அவர் சாட்சியை தான் முக்கியமா எடுத்துக்கணும். ஏன்னா அவர் தான் சொல்றாரு கோவில் மேலதான் மசூதி கட்டி இருக்கு அப்படின்ற சாட்சியத்தை அவர் தான் கொடுக்கிறாரு. ஓகே, இது வந்து நம்ம சொல்லலைன்னா அவர் சொன்னது, அந்த முக்கியமான சாட்சி சொன்னது. திரும்பவும் சொல்ற மக்களுக்கு முக்கியமான சாட்சி ஒரு முஸ்லிமோட சாட்சி. அதன் பேர்ல தான் இந்த ஜட்ஜ்மெண்டே கொடுக்கப்பட்டது. ஆனால் பொதுவாக இது நம்பிக்கையின் பேர்ல கொடுத்தது அப்படின்னு. இந்துவா முஸ்லிமா இல்ல சார், அதுல நீதி இருக்கான்னு பார்த்து சொல்றதா நீதிபதி வேற. அதனால முக்கியமான சாட்சியாக மாற்றப்பட்டது. இது வந்து மக்களை ஏமாத்துகிற வேலை. அப்படி எல்லாம் குறிப்பிட்ட ஜட்ஜ்மெண்டே வரல. அப்படியே ஒரு முஸ்லிம் நாங்கள் தீர்ப்பு சொல்லல கிடையாது. நீங்க இருங்க, நீங்க தவறா சொல்றீங்க, தவறாக பதிவிடுகிறீர்கள். சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு வந்து இந்த சாட்சியின் அடிப்படையிலே நாங்கள் தீர்ப்பு சொல்கிறோம் சொல்லவே இல்ல. ஆனா சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்புல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு எவிடன்ஸ் கொடுக்குது. அதாவது இடிக்கப்பட்ட பாபர் மசூதிக்கு கீழே கோயில் இருந்ததா அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குது. ஆனா வல்லுநர்கள், அதாவது ஆராய்ச்சி சேர்ந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அண்ட் ஆர்கியாலஜி வல்லுநர்கள் வந்து அதில் கோயில் இல்லைன்னு சொல்றாங்க, தீர்ப்புக்குள்ள போல. ஆனா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது பேஸ்ட் ஆன் தி ரிப்போர்ட் ஆஃப் தி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி தீர்ப்பே வெளிவரல. அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், இது போன்ற இதுக்கு வந்து எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ண முடியல, இந்த மாதிரி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணல. ஆனா நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கிறோம்னு சொல்றாங்க, அதை நாங்க ஏற்றுக்கொண்டோம். அதுதான் நீங்க அதை முடிச்சீங்க. அதாவது சிறப்பா பெரும்பான்மையினர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டோம். இந்த இந்திய மக்கள் 140 மக்களையும் அதை வரவேற்று ஏற்றுக்கொண்டோம். அதில் எந்த விதமான கருத்துக்களும் இல்லை. என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், அந்த தீர்ப்புக்கு தலைமை நீதிபதியாக இருந்தவருக்கு உடனே ஒரு எம்பி பதவி கொடுத்து அதை மட்டும்தான் கேள்வி எழுப்பப்பட்டது. அது கேள்வி எழுப்பப்பட்டது. அதுதான் சொல்றேன். அதை லிங்க் பண்ணித்தான் அந்த மாதிரியான வரக்கூடாது தான் இப்ப இருக்கக்கூடிய தலைமை நீதி சொல்றாங்க. அதனால என்ன சொல்ல வர்றோம்னா, நம்ம நீதிபதியை நீதி பரிமாணங்களை குறை சொல்லவில்லை, மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று நல்லதுக்காக சொல்ல. இட் இஸ் a constructive debate. இது தாழ்மையா ஒரு கருத்து சகோதரருக்கு குறுக்கிட்டு பேசுறதுனால தான் நான் சொன்ன விஷயத்தையே அவர் உள்வாங்கல. மக்களுக்கும் இதே பிரச்சனை தான். நான் வந்து எந்த தருணத்திலையும் இதை பேஸ் பண்ணி தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லல. ஆனால் முக்கியமான சாட்சியம் அது. ஆனா பொதுவாக ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு நம்பிக்கையின் பேரில் கொடுக்கிறோம் தான் சொல்லி கொடுத்தாங்க. தயவு செய்து நீங்க குறுக்கிட்டீங்கன்னா உங்க காதலியும் விழாது, மக்கள் காதலியும் விழாது. என் தாழ்மையான கருத்து இது. ஏன்னா நீங்க சரியா உள்வாங்கல நான் பேசினதை. மற்றவங்கள அண்ணன் கூட வாங்கியிருப்பாரு. நான் வந்து எந்த தருணத்திலையும் அதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்ல. ஆனால் அதுதான் முக்கியமான சாட்சியாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவரும் அதே தான் சொல்றாரு. ஆனா இப்ப வந்து திரு ககாய் அவர்களை பேசும் பொழுது ஜெகநாத் மிஸ்ரா பத்தியும் பேசியிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் ஃபாத்திமா பீபியை கவர்னர் ஆக்குனாங்க. இது மாதிரி எவ்வளவோ இருக்கு. அண்ட் 1950 இருந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 44 பிரதான நீதிபதிகள் இந்த மாதிரி பொறுப்பை ஒற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 44 பேர் இது வரைக்கும் 1950 இருந்து. ஸோ 1950 இருந்து இந்த வருஷம் வரைக்கும்னு பார்த்தா 75 ஆண்டுகள். அந்த 75 ஆண்டுகள்ல இப்ப அரசியல் நீங்க பண்றீங்க, இது 10 ஆண்டுகள் தான் ஒரு கட்சி ஆண்டு இருக்குது. மீதி 65 ஆண்டுகள் இன்னொரு கட்சி ஆண்டு இருக்குது. அதனால இதை வந்து அரசியலா பார்க்காதீங்க. ஆனா பொதுவான கருத்து மக்கள் கிட்ட என்னன்னா,
திரு கவாய் சொல்ற மாதிரி தான். அதாவது இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் முன்ன காலத்துல இது மாதிரி சில சலுகைகள் வழங்கி இருக்கலாம் அரசாங்கத்துக்கு அப்படின்னு ஒரு ஜென்ரலா ஒரு கருத்து இருக்கும். இப்போ கூட பாருங்க, அந்த நீதிபதி வீட்டில் அவ்வளவு பணம் பிடிக்கிற வரைக்கும் எந்த சாட்சியமும் கிடையாது. மக்கள் பரவலா என்ன பேசுவாங்கன்னா, நீதிபதிகள் கூட இதற்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை அப்படின்னு பொதுவா பேசப்படுவது உண்டு. ஆனால் நீதிபதியை பற்றி பேசும்பொழுது எல்லாருக்கும் ஒரு பயம்தான். அண்ட் இன்னொன்னு, எல்லாரும் என்ன நினைக்கலாம்னா, இப்போ இந்த ஜட்ஜு மேல வழக்கு வந்து ரொம்ப தாமதப்படுத்தப்படுதுன்னு அப்படி பொதுவா சில பேர் பேசுறாங்க. அது தாமதப்படுத்தவில்லை. அந்த சீஃப் ஜஸ்டிஸ் அண்ணனே சொன்னாரு, அவங்க ஒரு கமிட்டி போட்டு அவங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க சீஃப் ஜஸ்டிஸுக்கு. அந்த சீஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ணணும்னா, பாராளுமன்றத்துக்கெல்லாம் கொடுக்க மாட்டாரு, அவர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கு. அந்த ஜுடிஷியரியை நீங்க வந்து சிட்டிங் ஜட்ஜை இம்பீச் பண்ணவோ எஃப்ஐஆரோ ஃபைல் பண்ண முடியாது. இவர் வந்து அதை பரிந்துரை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஜனாதிபதிக்கு அனுப்புவார். அந்த ஜனாதிபதி உத்தரவு வழங்கி பிறகுதான் ஒரு நடவடிக்கையை எடுக்க முடியும். அதனால தான் அவர் வந்து அந்த தைரியத்துல தான் அவர் வந்து நான் இறங்க மாட்டேன், பதவி விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இந்த இம்யூனிட்டி இருக்கு சிட்டிங் ஜட்ஜுக்கு. இப்போ இவங்கெல்லாம் என்ன கேட்கணும்னா, அந்த இம்யூனிட்டியை கொஞ்சம் தளர்க்கணும். ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங் இம்யூனிட்டி இருக்கும் பொழுது தவறு செய்வது ஒரு நிச்சயமாக. இப்ப செல்வம் சார் முன்வைத்த கருத்துக்கள் கூட அந்த மாதிரி தான் இருக்கு. அவரும் அதான் சொன்னார். ஏன்னா அந்த ஒரு வழக்குரைஞராக அவர் பிராக்டிகலா என்னென்ன டிஃபிகல்டிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாரோ நேர்ல அவர் ஃபேஸ் பண்றாரு. அதனால இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு அண்ட் அவங்க வந்து சபதமே எடுத்திருக்காங்க. திரு கவாய் அவர்களும் சரி, இன்னும் சில நீதிபதிகள் ஒரு சபதமே எடுத்திருக்காங்க. நாங்க வந்து ரிட்டையர் ஆன பிறகு எந்த பதவியும் ஏற்க மாட்டோம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு சபதமே எடுத்திருக்காங்க. அதனால இத வந்து நம்ம அரசியலா பார்க்கவே கூடாது. ஏன்னா எல்லா அரசுகளும் இத பண்ணி தான் இருக்கிறாங்க. எல்லாரும் அப்பாற்பட்டவர்கள் இல்லை. ஏன்னா 1950ல இருந்து 44 சிஜேஐஸ் வந்து பதவியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். முருகன் சார், அதாவது பாராளுமன்றமோ சரி சட்டமன்றமோ சரி அவர்களுடைய நடவடிக்கைகளில் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டாலோ வழி நடத்த வேண்டிய கடமை இருந்தாலோ நீதித்துறை தலையிடுகிறது. ஆனால் நீதித்துறையிலேயே ஒரு களங்கம் என்பது அனைவருடைய மனதிலும் ஒரு அச்சத்தை, ஒரு கேள்வியை, சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இதெல்லாம் போக்கணும் அப்படின்றதுனால தான் அந்த சத்தியம் பண்ணியிருக்காங்க பிஆர் கவாய் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நாங்கள் எந்த பதவியும் எடுக்க மாட்டோம். இது இரண்டுமே விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் பூபதி ஜான் அவர்கள் நான் சொல்ல எண்ணியது எல்லாம் அவர் சொல்லி இருக்கிறார். அப்படியே நான் வழிமொழிகிறேன். அதில் விடுபட்டு போன 1-2 நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகின்றேன். நீங்க வந்துங்க இந்த ஆட்சி வந்த உடனே நீங்க எல்லா ஆட்சியிலையும் இப்படிதான் நடக்குதுன்னு சொல்றாரு. நான் உதாரணம் சொல்லட்டுமா? எங்கள் ஆட்சி காலத்தில் 2G வழக்கு வந்தது. 1,76,000 கோடி வழக்கு என்று சுப்பிரமணிய சாமி ஒரு வழக்கு தாக்கல் பண்றார். அதன் அடிப்படையில் ஒரு குழு அமைக்கப்படுகிறது. அந்த குழுவில் அது ஏதோ ஆதாரம் இருப்பதாக சொல்லும் பிறகு யார் கைது செய்யப்பட்டார்? மத்திய அமைச்சராக இருந்த ராஜாவும் கனிமொழியும் கைது செய்யப்பட்டு ஓராண்டு சிறையிலே இருந்தார்கள். அது எங்கள் ஆட்சியில. அதுதான் உச்ச நீதிமன்றம் தான். நாங்க பண்ணல, நான் பண்ண சொல்லிய எங்களுடைய ஆட்சியில் சொல்றது கேளுங்க, நான் குறிக்கிடாதீங்க. எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் குறுக்கிட்டு அவர்களை காப்பாற்ற துணியவில்லை. முடியுமா முடியாத நாங்கள் அந்த முயற்சியை எடுக்கவில்லை. நான் சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தால் ஏற்கிறோம் என்று சொல்லியாச்சு. அதன் அடிப்படையில் எங்கள் ஆட்சி காலத்திலே எங்கள் தலைமையில் இருந்த மந்திரி சபையில் இருந்தவரை நாங்க ஓராண்டு காலம் சிறையில் வாட விட்டோம் இல்லையா? அப்ப வந்து நாங்க உள்ள பூந்து காப்பாத்த நினைச்சிருக்கலாம்ல. எல்லா ஆட்சியிலுமே நடக்கிறதுன்னு சொல்றாருல, அதை மறுப்பதற்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன், அவ்வளவுதானே. அதனால வந்து நான் சொல்றேன், எங்க ஆட்சி காலத்திலேயே அன்புமணி ராமதாஸ் இருக்காரு இல்லையா? அன்புமணி ராமதாஸ் பேர்ல வந்து மெடிக்கல் துறையில வந்து ஒரு குற்றச்சாட்டு எங்கள் ஆட்சியிலே வந்தது. அது பதிவு செய்யப்பட்டது, வழக்கு தொடுக்கப்பட்டு இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் குறுக்கிட்டு அவரை காப்பாற்றவில்லை இல்லீங்களா? இது 2. இது என்ன, எங்க ஆட்சியிலையும் நீதித்துறையில வந்து தவறு நடந்ததாக அவர் சொன்னதை மறுப்பதற்காக 2. ஆனால் இந்த ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி மோடியினுடைய ஆட்சி வந்த பின்னால் கொலிசியம் அடிப்படையில் வந்து நீதிபதிகளை நியமிப்பதிலேயே வந்து நியாயம் இல்ல. அது நாங்க பார்த்து மந்திரி சபையில இருந்து 2 பேரு, உச்ச நீதிமன்றத்தில் 2 பேர் உட்கார்ந்து நம்ம போடலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டு கொலிசியம் அமைப்பை கலைப்பதற்கான முயற்சி எடுத்தார்கள். அப்பொழுதுதான் அந்த 4 நீதிபதிகள் வெளியில வந்து உட்கார்ந்து இதுல அரசியல் புகுத்தப்படுகிறது,
இது நீதித்துறையிலையும் அரசியல் புகுத்தப்பட்டால் இங்க நீதி காப்பாற்றப்படாது. இந்த ஜனநாயகத்தினுடைய 4 பெரிய தூண்களில் இந்த நீதித்துறை என்பது ஒரு முக்கியமான தூண். அதுதான் மக்கள் நம்பிக்கையினுடைய கடைசி எல்லை. அதையும் நான் அழித்து விட்டால் அப்புறம் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு யாராலும் முடியாது என்று அவர்கள் அன்றைக்கு பேட்டி கொடுத்தது துவக்கம். அந்த துவக்க உரையினுடைய தொடக்கம் தான் இன்றைக்கு தலைமை நீதிபதி இன்றைக்கு இந்த உரையை சிறப்பான இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே 2-3 உதாரணம் அவர் சொன்னது. ராமர் கோயில் மீண்டும் அங்கே கட்டப்படுவதா இல்லையா என்பதை நீங்க பெரும்பான்மை மக்களின் மனசாட்சிப்படி நாங்கள் தீர்ப்பு கொடுக்கிறோமே தவிர ஆராய்ச்சியின் அடிப்படையில் எந்த ஆதாரமும் இதுவரையில் அங்கே ராமர் கோயில் இருந்ததாக எதுவும் கொடுக்கவில்லை. அப்ப என்ன பெரும்பான்மை மக்களுக்காக அது இஸ்லாமிய மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த நாட்டில் குழப்பம் ஏற்படுத்த நாங்கள் விரும்பவில்லை. அப்படியே இருந்தாலும் எங்களுடைய பாபர் மசூதியை கட்டுவதற்கு எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்குங்கள் என்றுதான் கோரிக்கை வைத்தார்கள். அதை நீதிமன்றம் ஏற்றது. அவர்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்தது. இது ஒண்ணு. அப்புறம் பாருங்க, நம்ம 2002ல அமித்ஷா ஒரு கொலை வழக்கு அதுல மாட்டிட்டாரு. அமித்ஷா சொல்லிதான் நான் சுட்டேன் அப்படின்னு சொல்லி எவன் சுட்டானோ அவன் வாக்குமூலம் கொடுக்குறான். இவர் அரெஸ்ட் பண்ண விடுறாரு. அமித்ஷா என்ன பண்றாங்க, தூக்கி நீங்க இனிமே குஜராத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, நீங்க பெரிய பொறுப்புல இருக்கிறீங்க, இங்க குழப்பிடுவீங்க, நீங்க குஜராத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, மகாராஷ்டிராவில் போயிரு, கோவாவில் இரு அப்படின்னு துரத்தி விட்டாங்கல்ல. அந்த வழக்குல இவங்க ஆட்சியில் 2014 உட்கார்ந்த உடனே அதுக்கு சாதகமா அதெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு போட்டு அவரை வழக்கில் இருந்து அதை நீக்க யார் அதை சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை நான் குற்றம் சொல்வதாக இருக்கும். சதாசிவம் அவர்கள் உடனடியாக கவர்னர் ஆக்கப்பட்டார். இது நான் சொன்ன முடிஞ்சோன்னா வருத்தமாக தான் இருக்கு. என்ன ஆதாரம் என்ன கேட்டீங்கன்னா சொல்ல முடியுமா? அதனால தான் நான் சொல்றது தயங்கி சொல்றேன். சதாசிவம் ஆனா ஊர்வலம் பேசப்பட்டது, எல்லா பத்திரிகையும் எழுதியது. சதாசிவம் கவர்னர் ஆக்கப்பட்டார். ஏன் தெரியுமா? அமித்ஷாவை அவர் விடுவித்ததற்காக பரிசாக இல்லீங்களா? இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தப்பட்டது. அது சமுதாயம் எல்லாத்தையும் சொன்னதான் நான் சொல்றேன். இது நான் கற்பனையா சொல்லல. ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்கங்க. கீழ்கோர்ட் முழு ஆதாரத்தோடு அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடி உயர் நீதிமன்றத்துக்கு வருது. என்ன பண்ணாங்க? 1 மாசத்துக்குள்ள எந்த ஆதாரமும் இல்லை, விடுதலை செய்யப்பட்டது இல்லைங்களா? மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் போகும்போது என்ன நடந்தது? கீழ்கோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பு தான் முழுமையான தீர்ப்பு. அதில் ஒன்று கூட நாங்கள் மாற்ற மாட்டோம், அந்த தீர்ப்பை அப்படியே நாங்கள் வழங்குகிறோம் என்று சொன்னார்கள் இல்லையா? அப்போ அங்கே என்னவோ உள் குத்தடி நடந்திருக்குல்ல. இதை தான் சொல்றாரு இவரு. நீங்கள் பணத்துக்கோ பதவிக்கோ ஏதாவது மோகத்திலே ஆளாக்கப்பட்டு நீங்கள் அதை மூழ்கினீர்கள் என்றால் இந்த நாட்டு மக்களுடைய கடைசி நம்பிக்கையா இருக்கக்கூடிய நீதிமன்றத்தினுடைய நம்பிக்கை மக்கள் மத்தியில் இல்லாமல் போயிட்டுனா இந்த நாட்டின் ஜனநாயகத்துக்கு பெரிய ஆபத்து. அது மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. நம்ம நீதித்துறையில பணியாற்றி விட்டு போகும்போது அதுக்கப்புறம் நம்ம அரசு துறை சம்பந்தப்பட்ட எந்த பதவியிலும் நீங்க தனியா போய் ஒரு கம்பெனி நடத்து, அதை பத்தி கவலை இல்லை. தனியா போய் நீங்க வேற ஏதாவது பண்ணிக்கங்க. அரசு துறை நாடாளுமன்றமோ மந்திரி சபையோ கொடுக்கக்கூடிய எந்த பதவியும் ஏற்றால் பலவித கனெக்ஷன் கொடுக்கப்படும். நீ கொடுத்த தீர்ப்புல எல்லாம் இல்ல ஏதோ இருக்கு, ஏதோ விஷயம் இருக்குன்னு மக்கள் சந்தேகப்படுவாங்கல்ல. அதை தான் அவர் சொல்றார். அவர் ஆதாரபூர்வமாக சொல்லல. நீங்க பல நீதிபதிகள், அதுக்காக எல்லா நீதிபதியும் குற்றவாளிகள் என்றோ தவறு செய்ய நம்ம சொல்ல முடியாது. சில பேர் செய்கிற தவறு எல்லாம் அப்படிதான் இருக்கும். நீங்க நாற்றாங்கால நீங்க இது முளைச்சதுன்னு வச்சுக்கோங்க, களை முளைச்சதுன்னு சொன்னா அந்த பயிரினுடைய முன்னேற்றம் போயிடுது இல்லையா? அதனால இந்த நாட்டினுடைய நம்பிக்கை என்ற ஜனநாயகத்தை நம்ம அழித்து விடக்கூடாது. சரிங்க சார், குறுக்கிட்டு சொல்ல வந்தார் சுதாகர் அவர்கள். சொல்லுங்க சார். முக்கியமான குறுக்கீடு என்னன்னா, அண்ணன் அவங்க அதாவது 2G வழக்குல அவங்க குறுக்கிடல, நாங்க நீதிக்கு விட்டுட்டோம் அப்படின்னு பெருமையா பேசுறாரு. அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. என்ன திரு சுப்பிரமணிய சாமிக்கு நீங்க எவ்வளவு லஞ்சம் வாங்குனீங்கன்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது. அது எப்படி வெளியே வந்ததுன்னா, உங்க ஆட்சி காலத்துல CAG ரிப்போர்ட் கொடுத்தது 1,60,60,000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு CAG அந்த வழக்கு நீக்கப்பட்டு இப்ப வழக்கு இருக்கு. ஆனா இதுவரையில் அதில் எந்த இதை இந்த முறையில் கையாண்டிருந்தால் அந்த இழப்பு ஏற்பட்டாமல் இருக்கும். அறிக்கை என்ன? இழப்பு ஏற்பட்ட
இருக்கிறது. நீங்கள் எடுத்த இந்த முடிவினால் இழப்பு, அது வேற முடிவு எடுத்திருந்தால் இழப்பு வந்திருக்காங்க. யாரு இந்த 1,76,000 கோடி லஞ்சம் வாங்கினார்கள் என்று எந்த வழக்கிலையும் பதிவு செய்யப்படவில்லை, எந்த நீதிபதியும் சொல்லவில்லை. இதுவரையில் அதை கூட ஒழுங்கா நிரூபிக்க முடியல. அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது, மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் போடுங்க. பெயரளவுக்கு இருக்கிறது, பெயரளவுக்கு தான் இருக்குது. அது ஒண்ணு யாரும் தண்டிக்கப்படாத, அது ஏற்கனவே ஒரு வருஷம் தேவையில்லாம தண்டிக்கப்பட்டாங்க எல்லாரும். ஏன்னா அது சிஏஜி ரிப்போர்ட்ல வந்தது. அதனால இப்பதான் 7 கோடி வந்திருக்கு. சிஏஜி ரிப்போர்ட்ல சாலை அமைப்பதில் 7 லட்சம் கோடி அது சந்தேகத்துக்கு இடமா இருக்கிறது, ஊழல் நடந்திருக்குன்னு வந்திருக்கு. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நாங்க தான் கோரிக்கை வச்சோம். ரெண்டாவது கமிஷனை போட்டு நீங்க நிரூபிச்சீங்களா? இல்ல இல்ல என்று நிரூபிச்சீங்களா? இல்ல இல்ல. அப்ப என்ன உங்களுக்குன்னா 7 லட்சம் கோடினாலும் ஒண்ணுமே இல்ல, எங்களுக்குன்னா 1,76,000 கோடினா பெரிய இழப்பா? பதறாதீங்க, நான் வெயிட் பண்ணுங்க. பதறது இல்ல, நாங்க லஞ்சம் வாங்கினோம் என்று சொல்கிறீங்களே, அதெல்லாம் ஏற்க முடியாதுல்ல. சரிங்க. அவர் 20 வருஷத்துல மறந்துட்டு இருக்காரு. ரெண்டாவது, அவங்க எதிர்கொள்ள நினைத்த போது சுப்ரீம் கோர்ட் மிக பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்ததுனால அவங்க அடங்கிட்டாங்க. அதுதான் இப்ப எல்லாருக்குமே, அதாவது நீதித்துறையில கண்டிப்பாக நமக்கு நியாயம் கிடைக்கும்ன்றது அனைத்து வழக்குகளிலும் மக்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நம்பிக்கை. விஷயம், அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படவில்லை. இப்போ எடுத்து நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க, என்கொயரி போயிட்டு தான் இருக்குது. அதனால அந்த கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு, அது நிலுவையில தான் இருக்கு. அதுக்கு தீர்ப்பு கண்டிப்பா வரதான். சரி, சொல்லுங்க செல்வம் சார், குறுக்கிட்டு நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. உங்களோட குறுக்கிடமே அவர் என்ன சொல்றாரு அதுக்கு சேர்த்து நீங்க பதில் சொல்லிருங்க. சொல்லுங்க சார். ராஜ்நாராயணன் வெர்சஸ் இந்திரா காந்தி அம்மாவுடைய தேர்தல் வழக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இருக்கு. நகர்வாலா கேஸ், பேங்க் கேஸ், நீங்க சொன்னதை நான் கேட்டேன். நகர்வாலா ஊழல் வழக்குல அந்த வங்கி அதிகாரிக்கு என்ன கெதி ஆச்சுன்னு சொல்லி அன்னைக்கு அன்றைய பிரதமர் மரியாதைக்குரிய அம்மையார் இந்திரா காந்தி மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு இன்றைக்கு வரை நிலுவையில் இருக்கு. ராஜ்நாராயணனுக்கும் இந்திரா காந்தி அம்மாவுக்கு நடந்த தேர்தல் வழக்குல இந்திரா காந்தி அம்மாவுடைய தேர்தல் செல்லாது, அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாதுன்னு சொன்ன உடனே இந்த நாட்டுல ஜனநாயகத்தை படுகொலை செய்துவிட்டு மிசா என்கிற கொடுங்கோல் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. எல்லாம் தவறுங்க சார், நீங்க சொல்லுவதெல்லாம் ஏற்கிறேன், நீங்க சொல்லுவதெல்லாம் ஏற்கிறேன். இந்திரா காந்தி செய்தது தவறு, அதற்காக அவருடைய தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. அவர் மீண்டும் கர்நாடகத்தில் வெற்றி பெற்றார், அதுக்கு மிசா கொண்டு வந்தது தவறு, எல்லாமே நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த தலைப்பை விடுங்க. இந்திரா காந்தி என்ற அந்த வீர பெண்மணியை நீங்க மனதில் வைத்துக் கொண்டு நீங்க காங்கிரஸை வீழ்த்தி விடலாம் என்று கருதாதீர்கள். நாங்க அதெல்லாம் எதிர்த்தாள், நாங்க அதெல்லாம் எதிர்த்தாள் சார், கடுமையா உங்களோடு நின்று நாங்களும் எதிர்த்தாள். அது வேற சொல்ற கேளுங்க. இந்த முன்னுதாரணத்தை பத்தி நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா, முன்னுதாரணம் மோசமான முன்னுதாரணத்தை தொடங்கி வைத்தது காங்கிரஸ். முன்னுதாரணத்தை தொடங்கியது காங்கிரஸ் என்றால் அதை தொடர்வது எந்த வகையில் நியாயம்? இதுதான் அவங்களோட கேள்வி. ஆட்சிக்கு வந்து விட்டு இப்போது தொடர்கிறீர்கள் சொல்லலாம். ஒரு விஷயம், அமித்ஷா அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய வழக்குல அவர் நிரபராதி என்று வெளிவந்த பிறந்த அன்னைக்கு நீங்க 2G வழக்குல இப்ப அப்பீல் இருக்கு. அதே மாதிரி அமித்ஷா வழக்கு நீங்க அப்பீலுக்கு போகிற எங்களுக்கு வேணாங்க, அது எங்களுக்கு வேணாம். அரசியல், அது அரசியல் பட்டு தயாராக அது நிரூபிக்க முடியாது, அதனால போகல. சரி செல்வம் சார், அடுத்ததாக நீதிபதிகள் நியமனம். நீதிபதிகள் நியமனம் அந்த கொலீஜியம் அமைப்பு, அதுல நீதிபதிகளுக்கே ஒரு சமரசம் இல்லை. நீங்க வழக்குரைஞர், நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நீதிபதிகளோட நியமனம் எந்த வகையை பின்பற்ற வேண்டும் என்று? இன்னொன்னு சகோதரி, கொலீஜியத்திலே கூட மாண்புமிகு அது நம்ம ரிட்டையர்டு ஜட்ஜி சந்திரசூட் அவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய தந்தையார் சந்திரசூட் அவங்களும் நீதியரசர் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியா இருந்தவங்க. அது சந்திரசூட் அவங்க வெளியே ரிட்டையர்ட் ஆகி போகும்போது சொன்னாங்க, வாரிசுகள் அடிப்படையில நீதிபதிகள் நியமனம் கூடாதுன்னு சொன்னாங்க. கொலீஜியம் வேண்டாம்னு சொல்லி சொல்றதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிஜேஐ இல்ல, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஜட்ஜஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க இந்த கொலீஜியத்துல இருக்கிற மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க யாருன்னு கேட்டா ஜட்ஜஸ் தானே. ஹைகோர்ட்டை பொறுத்தவரை ஹைகோர்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க, சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க. அவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்கும் போது என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்கா எலிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீதிபதியோட மகன் அல்லது நீதிபதியோட ஓய்வு பெற்ற நீதிபதியுடைய விருப்பம் அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதியுடைய மகன், அவர் சாதாரணமாவே உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியா வந்துட முடியும். அதனாலதான் கொலீஜியத்தை மாற்றணும்னு சொல்றது. கொலீஜியம்ங்கிறது நீதிபதிகளுடைய கட்டுப்பாட்டில் மட்டும் இருக்கக்கூடாதுங்கிறதா. கொலீஜியத்தினுடைய என்னன்னு கேட்டீங்கன்னா, சிஜேஐ இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸ்,
ஆண்டவன் பிரைம் மினிஸ்டர், அதுக்கு லா மினிஸ்டர், இப்படி வந்து எல்லோரும் சேர்ந்து இருந்தா தான் அந்த எல்லாரும் இல்ல, majority நீங்க. ஜட்ஜஸ் வந்து சரியா இருக்கும். சார் சரிங்க சார். ஆனா வந்து முருகன் சார் ஒரு பாயிண்ட் வச்சாங்களே, அந்த கொலீஜியம் அமைப்பு அப்படின்றதுல வந்து நம்பிக்கை இல்ல அப்படின்றத நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க? நான் என்ன சொல்ல, கொலீஜியம் வேண்டாம்னு சொல்றேன். கொலீஜியம் இருக்கக்கூடாது. கொலீஜியம் இல்லை என்றால் தான் நாங்கள் நியாயம் இருக்கும். இல்லனா அங்க ஏற்கனவே இருக்கிற ஜட்ஜஸ் அவங்களுக்கு அவங்களோட வாரிசுகளை அங்க நியமிச்சிருவாங்க. அப்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, நான் இப்படியே திருப்பி போடுறேன். கேளுங்க சார், கேளுங்க. இவங்க மெஜாரிட்டி உறுப்பினர், சார் குறுக்கிட்டு சட்ட அமைச்சர், இவங்க மெஜாரிட்டி 3 பேரை போட்டுக்குவாங்க. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஒருத்தர் போட்டுக்குவாங்க. மெஜாரிட்டி எந்த முடிவு எடுத்தாலும் இவங்க சார்பா யாரோ முடிவு எடுத்து அது மட்டும் கரெக்டாப்பா? அப்ப 4 நீதிபதிகள் முடிவு எடுக்கிறது வந்து தவறா இருக்கும் இந்த நாட்டுக்கு. ஆனா அரசியல் செய்யக்கூடிய 4 பேர் உட்கார்ந்துகிட்டு அது 3 பேர் இவங்க அவங்க முடிவு எடுப்பாங்களா? கொலீஜியம் ஒருவேளை இவர் கொலீஜியம் வேணாம்னு சொல்றாரு. கொலீஜியம் வந்து அவர்கள் இருக்கக்கூடிய வாரிசுகளையே போட்டுக்கிறாங்க. அது தப்புதான். ஆனா அதில் வரக்கூடிய துன்பம் ஒரு எறும்பு கடிச்சது, எறும்பு கடிக்கிற மாதிரி எது அதோட சிறு வலியை உண்டு பண்ணுகிறது. ஆனால் இந்த கொலீஜியத்தினுடைய அத்தனையினுடைய உரிமைகளையும் இந்த அரசு எடுத்துச்சுன்னு வச்சுக்கங்க, அது விஷப்பாம்பு மாதிரி. சரி, இப்ப என்ன சொல்றீங்க? எறும்போட விஷம் அதிகமா, பாம்போட விஷம் அதிகமா? எப்படி இந்த மாதிரி ஆட்சிகளுக்கு கைக்கு போச்சுன்னா அது விஷப்பாம்பு கடிச்சு கட்டிடும். எப்படி கடிச்சு கட்டிடுங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே இது. மாநில உரிமைகளை பறிக்கப்படுது, மாநிலத்தினுடைய உரிமைகள் பறிக்கப்படுது. ஒரு தமிழுக்கான ஒரு தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுக்கான அந்த உரிமைகள்லாம் பறிக்கப்படுது. மொழி ஆதிக்கம், மொழி திணிப்பு அனைத்தும் செயல்படுது. அப்போ இந்த கொலிஜியம் என்பது ஒரு சிறு சறுக்கல் தான். ஒரு நிமிஷம் செல்வம் சார், ஒரு நிமிஷம் சார். ஐயா முடிச்சாரா? கொலிஜியம் என்பது ஒரு சறுக்கல், ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் அந்த கொலிஜியம் என்பதை விட்டு இது எடுத்துக்கொண்டோம் என்றால் அது மிகப்பெரிய விஷப்பாம்பா மாறி. சொல்லுங்க செல்வம் சார், செல்வம் சார் சொல்லுங்க. அதான் டாக்டர் சார், நீங்க விவாதத்தை மீறாதீங்க. ஏன்னா மொழி உரிமையை பறிக்க என்ன சார் இப்போ என்ன தமிழ்நாட்டுல வந்து நான் வந்து தமிழ் பேசாம இருக்கனா? யாரு தமிழ் பேசக்கூடாது சொல்லிட்டாங்களா? நீங்க உங்க பிரிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல்லா தமிழ், அதாவது சட்டமால் அப்படின்னு எழுதி கொடுக்கலாம் சார். யாருக்கும் எழுதி கொடுக்குறோம் சார், கொடுக்கலாம், தப்பில்ல. கொடுக்கலாம் சார், கொடுக்கிறோம், கொடுக்கலாம், தப்பில்ல, தவறு இல்லை சார், எழுதி தரலாம். கேளுங்க சார், உங்ககிட்ட ஒரு தெலுங்கு பேசக்கூடிய நோயாளி வந்தால் మీరు నా రండి కూర్చోండి, ఏమి ఏం చేస్తున్నారు, మీరు ఏం చేస్తున్నారు? போஸ்டர் ஹிந்தில போடுறாங்கன்னா போஸ்டர் ஹிந்தில போடுறாங்க. அதாவது உங்களுக்கு தேவையானால் போஸ்டர் கூட ஹிந்தில போடுவாங்க. நீங்க தெலுங்கு மொழி தெரிஞ்ச டாக்டர் கிட்ட போங்க, அவ்வளவுதான். அதுக்காக நாங்க ஹிந்தி மொழியில கேட்போமா? உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நோயாளி அவர் ஹிந்திக்காரராகவோ தெலுங்குக்காரராகவோ இருந்தால் உங்களால் முடிந்தவரை நீங்கள் தெலுங்கில் பேசுகிறீர்கள், முடிந்தவரை ஹிந்தியில் பேசுகிறீர்கள். ஏன்னா அந்த நோயாளிக்கு வைத்தியம் பார்க்கணும், அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தெரியாது. அது போல அவர் ஒப்பீடு செய்வது எதுன்னு கேட்டுக்கோங்க சார். அந்த நோயாளிக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்காத யாருடைய குறைங்க? யாருடைய குறை? ஒரு நோய், அந்த நோயாளிக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்து அவன் உலகத்தரத்தில் இருக்கக்கூடிய அளவிற்கு அவனை உயர்த்தாமல் போனதே யாருடைய குற்றம்? யாருடைய குறை? அது ரொம்ப தவறு. அதாவது அது யாருடைய குற்றம்? ஏங்க, மாநில அரசின் குற்றம். ஆங்கிலம் தெரிந்தவன் ஆங்கிலத்தை அறிந்தவன் தான் இந்த உலகத்தை ஆளணும். இந்த வேர்ல்ட வந்து கவர்ன் பண்றது ஆங்கிலம் தான். அது மறுக்க முடியுமா? சரிங்க சார், சரிங்க சார், நம்ம தலைப்புக்குள்ள வந்துடலாம். சொல்லுங்க, ஒரு நிமிஷம் செல்வம் சார். ஒரே ஒரு குறுக்கீடு. அவர் வந்து அந்த கொலீஜியம் மாத்துனா அது ஒரு விஷப்பாம்பா ஆயிடும்னு சொன்னாரு. நான் சொல்றேன், அந்த அவங்க சஜஸ்ட் பண்ணது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க. அதுல வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, 2 ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட்ல 2 சிட்டிங் ஜட்ஜு, அப்புறம் அந்த சீஃப் ஜஸ்டிஸ், பிரதமர், அப்புறம் லா மினிஸ்டர், இந்த 3 பேர் சேர்ந்து 2 பேரை நியமனம் பண்ணாங்க. அந்த 3 பேர் அப்படின்றதுல தான் முருகன் சார் சந்தேகம். நீங்களும் குறுக்கிடுறீங்க. அந்த 3 பேர் இல்ல சொன்னேன் இருங்க, அந்த 3 பேர் அந்த இதுல இல்ல, கமிஷன்ல இல்ல. அந்த 3 பேர் நியமனம் பண்ணுவாங்க 2 பேரை. அந்த 2 பேர்ல ஒருவர் வந்து பிற்படுத்தப்பட்டோர் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அண்ட் கடைசியா லா மினிஸ்டர். இதுதான் அந்த கமிஷன். இதுல விஷப்பாம்பு எப்படி வரும்?
வரும். எப்படி வரும்? இருங்க, மெஜாரிட்டி யாருக்கு இருக்கு? இருங்க. ஒரே ஒரு மட்டும்தான். நான் முடிச்சிடுறேன், அப்புறம் பேசுறேன். சார் உங்களுடைய நிறைவான கருத்து சொல்லுங்க. இதுல வந்து சுதாகர் சார் உங்களுடைய நிறைவான கருத்து. நீதித்துறை அமைச்சர் மட்டும்தான் இதுல வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கிடையாது, அப்போசிஷன் லீடரும் சேர்ந்து அந்த நியமனம், அவர் மட்டும் கிடையாது. சப்போஸ் அப்போசிஷன் லீடரே இல்லைன்னா பெரும்பான்மையாக இருக்கிற எதிர்க்கட்சி அவங்கள சேர்த்துக்கிட்டு அந்த நியமனம் பண்ணுவாங்க. அதுல ஒருத்தர் வந்து பிற்படுத்தப்பட்டவர். இதுல என்ன தப்பு? அவங்களுக்கு என்னன்னா அண்ணன் சொல்ற மாதிரி தான் அந்த கொலீஜியம்னா அது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இது வரைக்கும். ஒரு ஜூனியர் ஜட்ஜை கூட மேலே கொண்டு வரதுக்கு ஒரு இருக்கு, ஒரு சாத்தியக்கூறு அந்த இருக்கு. லூப் ஹோல்ஸ் அவங்க பயன்படுத்த முடியும். அதனால அது எறும்பு கடி. நீங்க சொல்றது பாம்புடைய சரிங்க சார், அவரோட நிறைவான கருத்தை நம்ம முடிச்சிடலாம். நிறைவான கருத்து அவர் திரு கவாய் அவர் சொன்ன மாதிரி எல்லா நீதித்துறையில் இருக்கிறவங்களும் ஒரு நேர்மையாக நடக்க வேண்டும். அது மக்களோட மனதில் அந்த டெஃபினட்டாக அந்த கான்ஃபிடென்ஸை உருவாக்க வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இது பரவலாக பேசப்பட்டு கொண்டு தான் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய அமௌண்ட் அந்த வீட்டிலேருந்து எடுத்த பிறகு இதை யாரும் வந்து டினை பண்ண முடியாது. அண்ட் ஒருத்தர் பண்ணால் எல்லாரும் பண்ண மாதிரி கிடையாது. அதனால் எல்லாரும் நேர்மையானவர்களும் சொல்ல முடியாது. இப்போ எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்ற ஒரு டவுட் மக்களிடத்தில் இருக்கும். நான் சொல்லல, மக்கள் சரி செய்ய வேண்டியதும் நீதித்துறையின் நீதித்துறையும் கடமை, அரசாங்கத்தினுடைய கடமையும். அந்த நீதித்துறையோட பேசி அரசாங்கமும் சேர்ந்து இதை ஒரு சீருக்கு கொண்டு வர வேண்டும். நன்றி சார். முருகன் சார் உங்களுடைய நிறைவான கருத்து. சமீபத்தில் நடந்த நிகழ்வு இந்த கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் இந்த கால நிர்ணயம் கையெழுத்திடுவதிலே சட்டமன்றம் போட்ட தீர்மானத்தில் கையெழுத்திடுவதில் கால நிர்ணயம் பண்ணி ஒரு தீர்ப்பு வந்தது பாருங்க. அதுக்கு நம்ம நாட்டினுடைய துணை ஜனாதிபதி பேசினார் பாருங்க. நீங்க என்ன பார்லிமெண்டையும் தாண்டிய பெரிய பார்லிமெண்ட் ஹைகோர்ட் ஸ்டே பண்ணிருக்க, அதுக்கு போய் ஜனாதிபதி அது வந்து அது ஸ்டே பண்ணி நீதிமன்றத்தையே மிரட்டுற விஷயம் இல்லையாது சார். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கு, அது சரியா தப்பான்னு விமர்சனம் பண்றது வேற. பார்லிமெண்ட்டை தாண்டி நீங்க ஒரு பெரிய பார்லிமெண்ட் நாங்க எடுக்கிற முடிவை விட நீங்க ஒரு முடிவு எடுத்துருவீங்களா? அப்படி கிடையாது. அது எப்படி அப்படி கேக்கலையா? ஜுடிஷியரியில இன்டர்ஃபியர் பண்ண கூடாது கொலிஜியம்னு சொல்லும்போது அங்க இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. போட்டு மிதித்த வரை அது மாதிரி ஒரு தவறை இந்த அரசுல இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புல இருக்கிற ஒரு சொல்லலாமா? ஏன்னா வேற யாராவது சொல்லி இருந்தா வழக்கு தொடுத்திருப்பாங்க. அது துணை ஜனாதிபதி இருந்தால அவர் மேல வழக்கு தொடுக்க முடியாம அது நிக்குது. இதுதான் உதாரணம். நீதித்துறையை இன்றைக்கு பயமுறுத்துகிற ஒரு அரசாக இந்த பிஜேபி அரசு இருக்கு. அது இருக்கக்கூடாது. நீ பாட்டு உன் கதையை நடத்து. அவங்க நீதிமன்றம் அதுக்குரிய நீதித்துறையை அவங்க மக்கள் அந்த அரசு தான் வேணும்னு நன்றி சார். நன்றி செல்வம் சார் உங்களுடைய நிறைவான கருத்து. மக்கள் இந்த அரசு தான் வேணும்ன்றாங்க, என்ன பண்ணுவீங்க? அதாவது நாம வந்து மத்திய அரசு மாநில அரசுங்கிறது வந்து தனிமை அதாவது பிரிச்சு பார்க்கல. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா இப்ப மாநிலத்திலே கூட ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் ஆபீசர், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆபீசர் இவங்களைத்தான் நீங்க வந்து யாரு சர்வீஸ் கமிஷன் மெம்பராகவோ சர்வீஸ் கமிஷன் சேர்மனாகவோ ஆக்கணும்னு என்ன விதி இருக்கு? நீங்க சர்வீஸ்ல இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசரை போடுங்க, சர்வீஸ்ல இருக்கிற ஐபிஎஸ் ஆபீசரை போடுங்க. அதை விட்டுட்டு ஓய்வு பெற்றவங்களுக்கு பிறகு நீங்க வந்து சர்வீஸ் கமிஷன் அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்க நல்லா கவனிச்சுக்கிடணும். ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய சர்வீஸ் கமிஷன் அப்பாயின்மெண்ட் பணியாளர் தேர்வு வாரியத்துக்கு ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆபீசர், ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் ஆபீசர் போடுறீங்கன்னு சொன்னா நோக்கமே தவற போயிருதா இல்லையா? ஐபிஎஸ் ஆபீசரை கூப்பிட்டு நீங்க போய் தகவல் ஆணையத்தினுடைய தலைவரா போட்டீங்கன்னா அந்த தகவல் ஆணையம் எப்படி செயல்படும்? அதனால நான் என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, நான் யாருன்னு பேர் சொல்ல விரும்பல. கொஞ்ச நாளைக்கு முன்னால ரிட்டையர்ட் ஆன ஒரு டிஜிபிய யாரு இவங்க இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் சேர்மன் ஆக்குறது, கமிஷன் சேர்மன் ஆக்குறதுக்கு ரொம்ப பிரயத்தனப்பட்டாங்க. அது பொதுவெளியில பெரிய சர்ச்சையான பிறகுதான் விட்டாங்க. அதனால மாநில அரசாகட்டும் மத்திய அரசாகட்டும் தங்களுடைய லாப நோக்கத்தை கருதாமல் மக்களுடைய அடிப்படை உரிமையை பாதுகாத்து அடிப்படை உரிமையை பாதுகாக்க இன்னொரு ஒரு நிமிஷம் வெகுஜன மக்களுடைய நம்பிக்கையை பாதுகாக்கணும்னு சொன்னா அரசுகள் நேர்மையா இருக்கணும். முதல்ல தன்னுடைய பெருந்தலைவர் காமராஜர் உள்பட காமராஜரை போன்றவர்கள் முக்கியமான தலைவர்கள் எல்லாமே தன்னுடைய அமைச்சரவையில ஒருத்த மேல குற்றச்சாட்டு வந்திருக்குன்னு சொன்னா நான் பெருமைக்காக சொல்லணுமா, அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களே பாபர் மசூதி இடிப்பு வழக்குல அவரை குற்றம் சொன்ன உடனே அவர் மேல சார்ஜஸ் பிரேம் பண்ண உடனே ரிசைன் பண்ணாரு. அதுக்கு பிறகு அக்யூட்டில் வந்தப்பதான் பதவிக்கு வந்தாரு.
நான் அவங்க பெருந்தலைவர் காமராஜரை கூட ஒரு காலத்துல ஸ்டேட் பிளான் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. பெருந்தலைவர் காமராஜரை போன்ற ஐயா வாஜ்பாய் போன்ற அது லால் கிருஷ்ண அத்வானி அவர்களை போன்ற ஒரு முன்னுதாரணங்கள் நிறைய இருக்குமா? ஏன் கேட்டீங்கன்னா சரிங்க சார், நம்ம நிறைவான கருத்து சொல்லிடுங்க. அதாவது இன்றைக்கு அந்த நீதித்துறை மீது, நீதித்துறையை பற்றிய நிறைவான. லால் பகதூர் சாஸ்திரி ரயில்வே விபத்துக்காக பதவியை ராஜினாமா பண்ண வந்தாரு. 10 பேர் தான் அதை அனுமதிக்கல. ஓடி அழகே ஆண்டது போதாதா, மக்கள் மாண்டது போதாதான்னு கேட்ட காலம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இனிமேல் நீதித்துறையில இருந்து தொடங்கட்டும். நீதிபதிகளும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை. நீதிபதிகள் நேர்மையாக இருக்க வேண்டும். அரசு துறையில பணியாற்றக்கூடியவர்கள் மேல ஊழல் வழக்கு வந்தா அவங்க தார்மீக பொறுப்பேற்று அடிப்படை முகாந்திரம் இருந்தா, பிரேமா பேசி கேஸ் இருந்தால் அவர்கள் அந்த தார்மீக பொறுப்பேற்று அவர்களாக முன்வந்து அந்த பதவியில் இருந்து தானே விலகி அவர்கள் வழக்கை சந்தித்து நிரபராதி என்று நிரூபித்த பிறகு வாங்க. சரிங்க சார், நன்றி சார், நன்றி நன்றி. வாருங்க. அதனால எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது, சீர்திருத்தத்துக்கு உட்பட்டது. மாறுதலும் சீர்திருத்தமும் தொடங்க வேண்டிய காலம் இது என்பது என்னுடைய கருத்து. நன்றி சார். பூபதி ஜான் சார், நிறைவான கருத்து. கடைசி மனிதனுக்கும் எளியவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கடைசியால் இருக்கக்கூடிய இடம் வந்து நீதித்துறை தான். அந்த நீதித்துறை சரியானபடி இயங்கி சரியான நீதியை வழங்க வேண்டும். ஒன்று, அது அரசியல் சார்பு அல்லாமல் வழங்க வேண்டும். அதை விட ஒரு கனவு இருக்கிறது. என்னன்னா, அதிகாரம் இல்ல பதவிகளிலே அதிகாரத்தை இருக்கக்கூடிய நுகரக்கூடிய இடத்துல எல்லாம் மக்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கக்கூடிய நீதித்துறை அது போன்று இல்லை. பிரதிநிதித்துவம் என்பது அனைத்து மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கொண்ட ஒரு சபையாக இல்லை. ஆக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீதித்துறையிலே ஒரு பிரதிநிதித்துவம், அனைத்து மக்களினுடைய பிரதிநிதித்துவம், அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவருக்குமான பிரதிநிதித்துவத்தை அங்க கொடுக்கணும். That means a reservation policy to be implemented in the judiciary system, the highest judiciary system. அதுதான் நம்மளுடைய ஒரு ஆவலாக இருக்கிறது, கோரிக்கையா இருக்கு. செல்வம் போன்றவர்கள் எல்லாம் கண்டிப்பாக இதற்காக பாடுபட வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டுகிறேன். நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள்.